Shall we turn to the Word of God, the book of Habakkuk, chapter 3 and verse 1. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் And also verse 2. 2வது வசனம். I'm going to read a prayer of Habakkuk the prophet, verse 2. O Lord, I've heard thy speech and was afraid. O Lord, revive thy work in the midst of the years. In the midst of the years, make known. In wrath, remember mercy. ஆபகுக் தீர்க்கதரிசி சிஹோயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தியதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். Now here very clearly verse 1 reveals who is making this statement. It is a prophet. The Bible very clearly describes him, designates him as Habakkuk the prophet. வெகு தெளிவாக யார் இந்த விண்ணப்பத்தை செய்கிறார்கள் என்பதும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசியாகிய ஆபகுக் இந்த விண்ணப்பத்தை செய்கிறார். He was not a self-styled prophet. He was a prophet chosen by God, a prophet ordained by God. தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட, தேவனாலே நியமிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டதான தீர்க்கதரிசியாகும். And that is why the prophecy which Habakkuk made in those days has become a part of the Bible. It is one of the books of the Bible, the book of Habakkuk. ஆகவேதான் அவர் சொன்னதான, அவர் மூலமாக வந்ததான வார்த்தைகள் ஆபகுக் என்கிறதான புத்தகமாகவே வேதத்தில் காணப்படுகிறது. So we have to be very careful, because this is a prophet who has been recognized by God, and his words have been placed in the Bible by God, so that people living many thousands of years after his death may read and may understand the word of prophecy which comes through an anointed prophet. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டதான தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளாகும். ஏனெனில் அவர் மூலமாக உரைக்கப்பட்டதான வார்த்தைகள் அதற்கு பின்பு, அவருடைய மரணத்துக்கு பின்பு வருகிறதான, அநேக வருஷங்களுக்கு பின்பதாக வருகிறதான ஜனங்கள் அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை விளங்கி அதன்படி வாழும்படியாக கர்த்தர் இவைகளை வேதத்தில் எழுதியிருக்கிறார். That is why verse 1 says a prayer of Habakkuk the prophet. ஆகவே தான் முதலாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆபகுக் என்ற தீர்க்கதரிசியினுடைய விண்ணப்பம். And what does Habakkuk say? ஆபகுக் என்ன கூறுகிறார்? He says he heard the speech of God. அவர் கர்த்தர் வெளிப்படுத்தியதை நான் கேட்டேன். I have heard the speech of God. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். In other words, he had a revelation of the plan of God. தேவனுடைய திட்டத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. And he says, I heard your speech. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். He was a prophet, therefore God in those days was revealing very clearly to the prophets, like he revealed to Elijah, Elisha, Isaiah. அவர் அந்த நாட்களில் இருந்ததான ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. ஆகவே தேவன் எப்படி எலிசா, எலியா மற்றும் ஏசாயாவுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினாரோ, அதே போல இந்த நாட்களிலே ஆபகுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். And because he heard the speech of God, he says he was afraid. கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டதனாலே ஆபகுக் சொல்லுகிறார், எனக்கு பயம் உண்டாயிற்று. See, I heard thy speech, O God, and was afraid. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. Something which he heard from God made him afraid. தேவனிடத்திலிருந்து கேட்டதான காரியம் அவரை பயமுறுத்தியது. And therefore he starts praying. ஆகவே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். If you see the last line of his prayer, amazing prayer, I think we should understand the significance of this prayer. It says, in wrath, God, remember mercy. அவருடைய ஜெபத்தினுடைய விண்ணப்பத்தினுடைய கடைசி பாகத்தை பார்த்தால் அது மிகவும் விசேஷமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், கோபித்தாலும் ஆண்டவரே இரக்கத்தை நினைத்தருளும். In wrath, God, look at this, in wrath, God, remember mercy. கோபித்தாலும் கர்த்தாவே, நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். Now why did he pray so? ஏன் இவ்வாறாக அவர் ஜெபித்தார்? You can see that in verse 3 from the revelation that he got from God. மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஏன் அப்படி ஜெபித்தார் என்றால், தேவனிடத்திலிருந்து பெற்றதான வெளிப்பாடினாலே அவர் அப்படியாக ஜெபித்திருக்கிறார். In verse 3 he says, God came from Teman and the Holy One from Mount Paran. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். Now here is Habakkuk receiving a vision of what was going to happen. I don't know when it's going to happen. It may be even today, or it may be, I don't know. But Habakkuk was prophesying. He was having a prophetical vision. And he says he sees God coming from Teman
and the Holy One from Mount Paran. அதாவது ஒரு தரிசனம் அவருக்கு தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலும் வந்தார். அதாவது தரிசனமாக ஏதோ அவர் கண்டிருக்கிறார். And when he saw God coming, he also saw the glory of God. தேவன் வரும் பொழுது அவர் பார்த்ததான அடுத்த காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய மகிமையை பார்த்திருக்கிறார். And he says his glory, the glory of God covered the heavens. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. Amazing. ஆச்சரியமா இருக்கு. What a revelation this prophet is getting. எப்படிப்பட்டதான வெளிப்பாடு இந்த தீர்க்கதரிசிக்கு வந்தது. Now as we go into this message, இந்த செய்தியை நாம் கேட்க God came. தேவன் வந்தார். Along with God, certain things also came. அவரோடு கூட சில காரியங்களும் வந்தது. Now I want you to listen to this very carefully. இதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க நான் விரும்புகிறேன். This is going to change your thinking about the Bible. வேதாகமத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிறதான சிந்தனைகளை இந்த செய்தியானது மாற்றிக்கொள்ள உதவும். Because you should understand the Bible very clearly. வேதாகமத்தை நாம் வெகு தெளிவான முறையிலே புரிந்திருக்க வேண்டும். God came from Teman. தேவன் தேமானிலிருந்து வந்தார். Holy One came from Mount Paran. பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். And in verse 3 Habakkuk says, மூன்றாவது வசனத்திலே ஆபகுக் கூறுகிறார், before him went the pestilence and burning coals went forth at his feet. அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. Now I went into many translations பல மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேன். because I wanted to get a clear picture of what exactly the prophet Habakkuk was telling. ஆபகுக் தீர்க்கதரிசி என்னதான் சொல்லுகிறார் என்பதை குறித்து சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நான் பல மொழிபெயர்ப்புகளை நான் பார்த்தேன். The New International Version says plague went before him, pestilence followed his steps. வேதம் நியூ இன்டர்நேஷனல் மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது, அவருடைய அடிகளிலிருந்து வாதை அதாவது எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. New Living Translation says pestilence marches before him, plague follows close behind. NLT மொழிபெயர்ப்பிலும் அப்படியாகவே சொல்லப்பட்டுள்ளது. கொள்ளை நோய் அவருக்கு முன்பதாக சென்றது, அவருக்கு பின்னாக வாதை பின்னாகவே போனது. English Standard Version, before him went pestilence and plague followed at his heels. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அதிலும் அப்படியாகவே சொல்லப்பட்டது, கொள்ளை நோய் அவருக்கு முன்பதாக சென்றது, வாதை பின்னாக போனது. International Standard Version, before him pestilence walks and disease follows behind him. அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் நடந்தது, அவருக்கு பின்பதாக வாதை நடந்தது என்று ISV மொழிபெயர்ப்பிலும் பார்க்கிறோம். Now listen to what the Bible is telling. வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். God came, the Holy One came, and along with him came pestilence and plague. பரிசுத்தர் வந்தார், அதோடு கூட கொள்ளை நோயும் வந்தது. Now what's the meaning of pestilence? கொள்ளை நோய் என்றால் என்ன? Let's go to the Merriam-Webster dictionary. This is a very top dictionary in the world. Merriam-Webster dictionary definition of pestilence: a contagious or infectious epidemic disease that is virulent and devastating. கொள்ளை நோய் என்று பார்க்கும் பொழுது மெரியம் வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி உலகத்திலேயே மிகவும் பிரபலமான ஒன்று. ஆகவே அதிலிருந்து அதன் அர்த்தத்தை நாம் பார்த்தால் பயங்கரமான சேதங்களை உண்டாக்கக்கூடிய, பரவலான சேதத்தை உண்டாக்கக்கூடியதான, வேதனை நிறைந்ததான நோய். And they given the example of the bubonic plague in Merriam-Webster's dictionary. Merriam-Webster's dictionary அதற்கு உதாரணமாக bubonic plague, bubonic கொள்ளை நோயை உதாரணமாக கொடுத்துள்ளார்கள். That's the meaning of pestilence. Let us go to the Collins English dictionary. Collins English dictionary-இலிருந்து நாம் பார்க்கலாம். It says pestilence is any disease that spreads quickly. கொள்ளை நோய் என்று சொல்லும்போது மிக வேகமாக துரிதமாக பரவுகிறதான நோய். In other words, it's highly contagious, infectious, virulent and devastating. மிகவும் அதிகமாக தொற்றக்கூடிய, வெகு வேகமாக தொற்றக்கூடிய, பரவக்கூடியதான வியாதி. And Habakkuk sees this and he is afraid. அதை பார்த்த பொழுது ஆபகுக் சொல்கிறார், நான் பயந்தேன். In the vision of Habakkuk, ஆபகுக்கின் தரிசனத்திலே you'll find that wherever God goes, you'll find these things. தேவன் எங்கு போகிறாரோ அங்கே இவைகளையும் அவர் பார்த்திருக்கிறார். Verse 5. 5வது வசனம், before him went the pestilence. அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது. We have already explained to you what is the definition of pestilence. கொள்ளை நோய் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு நான் விளக்கினேன். Before him went the pestilence. அவருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது. Now what does it mean? அதன் அர்த்தம் என்ன? It means before God comes, the pestilence was there. அதாவது தேவன் வருவதற்கு முன்பதாக கொள்ளை நோய் வந்து விடுகிறது. That's what it means. Before him when the pestilence means the pestilence is going forward and behind that God is coming. அப்படியானால் கொள்ளை நோய் முன்பதாக போகிறது, அதற்கு பின்னாக தேவன் வருகிறார். And when he comes, at his feet the plague was coming.
அவருடைய அடிகளிலிருந்து, அதாவது அவருடைய பாத அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் வாதை புறப்பட்டது. The King James says at his feet. கேஜேவிலே நாம் பார்க்கிறோம் அவருடைய பாதத்திலிருந்து. And burning disease went forth at his feet. எரிபந்தமான காய்ச்சல் அவருடைய பாதத்திலிருந்து புறப்பட்டது. It doesn't say below his feet. அவருடைய பாதத்துக்கு கீழே இருந்து என்று It சொல்லப்படவில்லை. says at his feet. அவருடைய பாதத்திலிருந்து. That means this is something, I don't know whether you have heard about this truth. இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. And you better understand this is a great prophet who is describing what is going to happen. என்ன நடக்க போகிறது என்பதை விளக்கினதான மிக வல்லமையான தீர்க்கதரிசி இவர். Pestilence is going before God. கர்த்தருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது. At his feet, that means wherever the feet is, plague is going. அப்படி அடுத்ததாக அவருடைய பாதம், தேவனுடைய பாதம் எங்கே இருக்கிறதோ அந்த பாதத்திலிருந்து கொள்ளை எரிபந்தமான காய்ச்சல் வாதை புறப்பட்டது. Now we find Habakkuk is giving a totally different picture of God. தேவனை குறித்ததான முற்றிலும் வித்தியாசமான ஒரு படத்தை இந்த இடத்திலே ஆபகுக் கொடுக்கிறார். Because God moves at certain times in certain ways. தேவன் சில காலங்களிலே, சில காலகட்டத்திலே, சில முறைகளிலே அவர் செயல்படுகிறார். So it's good that we understand about God and the correct meaning of the word. ஆகவே சரியாக நாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் புரிந்து கொள்வது மிக அவசியம். Because whenever we talk of pestilence and burning diseases and plagues, we associate with the devil. ஏனெனில் கொள்ளை நோய், பயங்கரமான வியாதிகள் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அதை உடனே நாம் சாத்தானோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். But here Habakkuk is telling pestilence and plagues are coming along with God. இந்த இடத்துல ஆபகுக் சொல்கிறார் கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சல் ஆகிய இரண்டும் தேவனோடு கூட வருகிறது. One is going before God, the other is going at the feet of God. ஒன்று தேவனுக்கு முன்பதாக செல்கிறது, அடுத்தது தேவனுடைய பாதத்திலிருந்து வருகிறது. Now what will pestilence and the burning diseases, whatever it is, that plague do to people when it comes near them? இந்த கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சலும் ஜனங்களுக்கு பக்கத்துல வரும் பொழுது என்ன நடக்கும்? Naturally everybody knows it will cause intense pain, suffering and affliction. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக பயங்கரமான வேதனையும் வலியையும் வேதனையும் அது உண்டாக்கும். Now understand, God is a God of love. தேவன் அன்பின் தேவன், அதை புரிந்து He கொள்வோம். created man because of love. மனுஷனை தேவன் உண்டாக்கினதே அவருடைய அன்பின் நிமித்தமாக. And he keeps man in this world so that man may experience his so great love. தேவன் மனுஷனை இந்த உலகத்தில் வைத்ததற்கு காரணமே தேவனுடைய மகா பெரிய அன்பை நாம் அனுபவிக்கும்படியாக. But here we find that pestilence and plague are coming along with God. ஆனால் இந்த சம்பவத்திலே, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சலும் அவருக்கு முன்பதாகவும் அவருடைய பாதத்திலிருந்தும் வருகிறது. Why are they coming along with God? ஏன் அவைகள் தேவனோடு கூட வருகிறது? Why does God allow them to come with him? ஏன் தேவன் அவரோடு கூட வரும்படி அனுமதிக்கிறார்? We will see as the message progresses. That's why we want you to listen to this message very, very carefully. கவனமாக இந்த செய்தியை கேட்போம், ஏனெனில் மிகவும் முக்கியமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போவதினாலே கவனமாக இருப்போம். Glory of God was in the heavens, and the plague was, pestilence was going before him, plague was at his feet. Now along with that, something else also was going. நாம் பார்த்தது என்னவென்றால் அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது, அவருடைய அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. ஆனால் அதோடு கூட வேறொன்றும் வந்தது. What is that? அது என்ன? Let's go to verse 4. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். I'm going to read the contemporary English version. All are same. Your glory shone like the sun, and light flashed from your hands, hiding your mighty power. அவருடைய சிவி மொழிபெயர்ப்பிலிருந்து நான் சொல்கிறேன், அவருடைய பிரகாசம் சூரியனை போல, அவருடைய கரத்திலிருந்து அந்த கிரணங்கள், அதாவது அந்த கதிர்வீச்சுகளை போல அவைகள் வீசின. In other words, வேறு வார்த்தையிலே the prophet reveals that in the hands of God, in his hands, there was mighty power. கர்த்தருடைய கரத்திலே மகத்துவமான வல்லமை இருந்தது. But it was hidden. ஆனால் அது மறைந்திருந்தது. Amazing. Look at that. The power of God, God was coming with his power, but his power was hidden in his hand. கவனிப்போம், கர்த்தர் வந்தார், ஆனால் அவருடைய கரத்தில் இருக்கிறதான மகத்துவம் மறைந்திருந்தது. Wherever God is,
His power is. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய வல்லமை You உண்டு. cannot separate God and His mighty power. தேவனையும் அவருடைய மகத்துவமான வல்லமையும் நாம் பிரிக்கவே So முடியாது. look at this description about coming of God by Habakkuk. தேவன் எப்படியாக வந்தார் என்பதை குறித்து ஆபகுக் விவரிக்கிற விதத்தை பார்ப்போம். Along with God's power which was hidden, pestilence went forth before him, and burning diseases. Burning disease, you got to understand, that's what they translate as plague, but this disease burns. If you can ask me, burning disease can be a pox. You know, in those days, chicken pox, smallpox, it burns. I think that's what they call as a plague. I don't know exactly, but burning disease. Okay, amazing. The power of God is also coming in His hand, but it is hidden. Pestilence is going, and also the burning disease or the plague, all of them are going at the same time. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது. அவருடைய அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் என்று சொல்லும்போது சில போன்றதான வியாதிகள், பயங்கரமாக வேதனை, வெளியிலே எரியக்கூடியதான, சரீரத்திலே, தோலிலே, சருமத்திலே எரியக்கூடியதான வியாதிகள், அப்படிப்பட்டவைகள் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். And when Habakkuk saw this, he also saw one more thing in verse 7. ஆபகுக் இதை பார்த்த பொழுது வேறொரு காரியத்தையும் 7வது வசனத்திலே அவர் பார்த்தார். I saw the tents of Cushan in affliction, and the curtains of the land of Midian did trouble. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன், மீதியான் தேசத்தின் திரைகள் நடுங்கின. Now you got to take this message very seriously if you want to work on the supernatural power and the love of God. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான வல்லமையிலும் தேவனுடைய அன்பிலும் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இப்படி இந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். And here Habakkuk is seeing affliction and trembling in the land. தேசத்திலே வருத்தத்தையும் நடுக்கத்தையும் ஆபகுக் கண்டார். Because fear was everywhere. எனில் பயம் என்பது எல்லா இடங்களிலும் இருந்தது. It was such a situation. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையா இருந்தது. Now why did God come? ஏன் தேவன் வந்தார்? See, we saw that in verse 3, God came. நாம் பார்த்த 3வது வசனத்திலே தேவன் வந்தார். Why did God come? ஏன் தேவன் வந்தார்? Go to Habakkuk 3 and verse 12. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். Thou didst march through the land. நீர் தேசத்தின் நடுவிலே கடந்து போனீர். See, look at this. God came to march through the land. தேவன் பூமியிலே நடக்கும்படியாக வந்தார். And look at how he decided to march through the land. எப்படி தேவன் பூமியிலே நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார் In பாருங்கள். indignation. கோபத்தோட பூமியில் நடந்தார். See, that's why Habakkuk prayed, Lord in wrath, remember mercy. ஆகவேதான் ஆபகுக் ஜெபித்தா எப்படி ஜெபித்தார் என்றால், ஆண்டவரே கோபத்திலே உம்முடைய இரக்கத்தை நினைத்தருளும். See, Habakkuk is very clearly having a revelation of what was going to happen. ஆபகுக் வெகு தெளிவான ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தார், என்ன நடக்க போகிறது. Thou didst march through the land in indignation. நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர். What a sight to behold, God marching through the land. இது எப்படிப்பட்டதான ஒரு காரியம் பார்ப்பதற்கு, கோபத்தோடு தேவன் பூமியிலே நடக்கிறதை பார்க்கிறதான காரியம். You can't see God. உங்களால் தேவனை பார்க்க முடியாது. You can't see that pestilence and plague walking along with God. தேவனோடு கூட அந்த கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சலும் புறப்பட்டு போகிறதையும் நடக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியாது. But you can see the effects. ஆனால் அதன் பாதிப்புகளை நம்மால் பார்க்க முடியும். And here it's very interesting because here it's the first time I'm seeing that the power of God was hidden. இது மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஏனெனில் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை, மகத்துவமானது பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. That's what we saw. The power of God was hidden in his hand. தேவனுடைய கரத்திலே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. Habakkuk could see what was going to happen very clearly. ஆபகுக்கால் வெகு தெளிவாக பார்க்க முடிந்தது என்ன நடக்க போகிறது என்று. Okay, let me repeat it again. திரும்பமாக அதை உங்களுக்கு சொல்கிறேன். God came to march throughout the land in indignation. தேசம் முழுவதிலும் தேவன் கோபத்தோடு நடக்கும்படியாக பூமியிலே வந்தார். And when he came to walk through the land in indignation, pestilence went forth before him, and at his feet were burning diseases or plagues. தேவன் கோபத்தோடு பூமியிலே நடந்த பொழுது அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது. அவருடைய பாத அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. Now I'm not going to go more into this. You better understand this, okay? நான் இதை இன்னும் அதிகமாக இதை குறித்து நான் பேச போவதில்லை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Now
as we go into this prophecy of Habakkuk, ஆபகுக்கினுடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பார்த்தால் Habakkuk got the revelation as to why the Lord was marching in the land. ஆபகுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, ஏன் தேவன் பூமியிலே நடக்கிறார் என்கிறதான வெளிப்பாடு. Why did God come? ஏன் தேவன் வந்தார்? He came to march in the land. தேவன் வந்ததற்கு நோக்கமே பூமியில் நடப்பதற்காக. And it's very interesting because God came to march in the land, and something is going before him and something is going at his feet. தேவன் பூமியிலே நடக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக ஒன்று செல்கிறது, அவருடைய பாதத்திலிருந்து ஒன்று வருகிறது. இந்த காரியமானது சுவாரஸ்யமா இருக்கிறது. Now why was God marching throughout the land? ஏன் தேவன் பூமி முழுவதுமாக தேவன் பூமியிலே அவர் நடந்தார்? That we find in the next verse, verse 13. 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், Thou wentest forth for the salvation of thy people, even for the salvation with thine anointed. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். Okay, the ASV translation says, Thou wentest forth for the salvation of thy people, for the salvation of thine anointed. ஏஎஸ்வி மொழிபெயர்ப்பு சொல்லுது, உம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவர்களின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். Now this is very interesting. Why did God come forth? எதற்காக தேவன் வந்தார்? To march throughout the land for the salvation of his people, for the salvation of his anointed. தேவன் பூமி முழுவதுமாக அவர் நடந்ததின் நோக்கம் என்ன? தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் தான் அபிஷேகம் பண்ணிவித்ததான நபர்களின் ரட்சிப்புக்காகவுமே. That's very interesting. இது மிகவும் சுவாரஸ்யமானது. So here you can find that God came for his people, for his anointed. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்காக Came for the salvation. அவர்களுடைய ரட்சிப்புக்காக. Salvation means deliverance. ரட்சிப்பு என்று சொல்லும்போது விடுதலையாக்கும்படியாக. Salvation means actually protection. ரட்சிப்பு என்று சொல்லும்போது பாதுகாப்பிற்காக. Salvation means actually to do something good. ரட்சிப்பு என்று சொல்லும்போது நன்மையான ஒரு காரியத்தை செய்யும்படியாக. For that only he came. அதற்காக அவர் வந்தார். But actually you find that pestilence, I told you what the definition of pestilence. Pestilence is going before him, and at his feet the plague is going. ஆனால் நாம் பார்த்த காரியம் என்ன? அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது, அவருடைய பாதத்திலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் சென்றது. And he has come for the salvation of his people. ஆனால் அவர் வந்ததனுடைய நோக்கம் தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக அவர் வந்தார். So that means certainly this pestilence and plague is not going to do anything for the people of God, for the anointed ones of God. அப்படியானால் இந்த கொள்ளை நோயும் இந்த எரிபந்தமான காய்ச்சலும் தேவனுடைய ஜனங்களுக்கு எந்த விதமான சேதத்தை உண்டாக்காது, அதேபோல் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் சேதப்படுத்தாது. Now I want you to take the Bible along with me and let us just go back to Habakkuk chapter 3. ஆபகுக் 3வது அதிகாரத்தை திரும்பமாக நாம் எடுத்துக்கொள்வோம். See, the Bible says God came from Teman and the Holy One from Mount Paran. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்து வந்தார். So when he came, in verse 5, before him went the pestilence and burning diseases went forth at his feet. Verse 5. 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அவருக்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. So all this started moving only after God came. இவையெல்லாம் எப்பொழுது ஆரம்பமாயிற்று என்றால் தேவன் வந்த பிறகுதான். Because only when God moves, before him the pestilence moves. ஏன்னா தேவன் அசைந்து அவர் போவதற்கு முன்பதாக கொள்ளை நோய் சென்றது. And burning diseases went forth at his feet. அவருடைய அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. So that means only because God came, these things also started moving. தேவன் வந்ததினால்தான் இவைகள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தன. If God had not come, then this pestilence cannot go, because there is nothing, God is not before it, the feet of God is not there, therefore plague also, burning diseases also cannot go forth. தேவன் அந்த இடத்திலே வந்திராவிட்டால் அவருக்கு முன்பதாக இந்த கொள்ளை நோயும் செல்லாது, அவருடைய பாதங்களிலிருந்து எரிபந்தமான காய்ச்சலும் புறப்படாது. But why did God come forth? ஏன் தேவன் வந்தார்? For the salvation of his people, for the salvation of his anointed. தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் தான் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே அவர் வந்தார். So that means those things which came after God came, the pestilence and plague, will be having no impact on his people, on the anointed ones. தேவனுக்கு முன்பதாக செல்கிறதான அந்த கொள்ளை நோயும் அவருடைய பாதத்திலிருந்து புறப்படுகிறதான எரிபந்தமான காய்ச்சலும் தேவ ஜனத்தின் மேலும் தேவனால் அபிஷேகம் பண்ணவித்தவர்கள் மேலும் எந்த விதமான
பாதிப்பையும் அது உண்டாக்காது. But all of you know, plague and pestilence always show the nature. ஆனால் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சலும் அது தன்னுடைய வல்லமையை தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தும். Now if it is not going to show its nature on God's people and on the anointed ones of God, then on who will it show its nature and tendency? கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சலும் தேவ ஜனத்தின் மேலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலும் அது தன் வல்லமையை காட்டாது தன் குணாதிசயை காட்டாதனால் யார் மேல் அது காட்ட போகிறது? It should be on those who are not the people of God. It should be on those who are not the anointed ones of God. தேவ ஜனங்கள் அல்லாதவர்கள் மேலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் மேலும் தான் அது காட்டும். So what lesson do we learn from this? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? At such a time as this, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே we have to live as his people. நாம் அவருடைய ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். We have to live as his anointed நாம் ones. அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களைப் போல ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். Because if you are going to be his people and his anointed ones, all these pestilences and plagues will have no impact on your life. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த கொள்ளை நோயும் எரிபந்தமான காய்ச்சலும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. Now who are the people of God? தேவனுடைய ஜனங்கள் யார்? Who does God say my people? தேவன் யாரை தன்னுடைய ஜனம் என்று சொல்கிறார்? When we go to 2 Corinthians chapter 6 17 and verse 18, 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 18 வசனங்கள். Wherefore come out from among them and be separate, saith the Lord, and touch not the unclean thing, and I will receive you, and I will be a father unto you, and ye shall be my sons and daughters, saith the Lord Almighty. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். See, look at what God is telling. Wherefore come out from among them. தேவன் என்ன சொல்றார்? ஆகவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். Why does God say come out from among them? ஏன் தேவன் அவர்களிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வாருங்கள் என்று சொல்கிறார்? You can see that even in the Old Testament, Numbers chapter 23 verse 9. என்னாகமம் 23 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். This was the revelation that God gave to the prophet Balaam. பீலையாமுக்கு தேவன் கொடுத்ததான வெளிப்பாடாகும். For from the top of the rocks I see him, and from the hills I behold him. Lo, the people shall dwell alone, shall not be reckoned among the nations. இதோ கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். The people shall dwell alone, they shall not be reckoned among the nations. அவர்கள் தனியாக வாசம் பண்ணுவார்கள், ஜனங்களோடு ஜாதிகளோடு கலவாமல் இருப்பார்கள். In other words, God says, if you are with people, come out. நீங்க அப்படிப்பட்டதான இடத்திலே ஜாதிகளோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அதிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வாருங்கள். Come out from among them. அதிலிருந்து நீங்கள் புறப்பட்டு பிரிந்து வாருங்கள். Be separate. நீங்கள் தனித்து இருங்கள். Be separate, says the Lord. தேவன் சொல்றார் நீங்கள் தனித்து இருங்கள். Okay, now listen very carefully. If you have to be the people of God, you got to be separate. நீங்கள் தேவ ஜனமாக இருக்க விரும்பினால் பிரிந்து இருக்க வேண்டும். When we see Romans chapter 12 verse 2. ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனம். And be not conformed to this world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். See, look at that very clearly. God expects his people to be separate. தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் புரிந்து கொள்வோம். தன்னுடைய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் வித்தியாசமாக பிரிந்தவர்களாய் பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். They should not be conformed to this world. அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவர்களாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. They should come out from those who are conformed to this world. இந்த உலகத்தோடு கூட ஒத்தவர்களாய் இருக்கிறவர்களிலிருந்து பிரிய வேண்டும் என்று விரும்புகிறார். So the first step in being the people of God is you have to come out and be separate. நீங்கள் தேவ ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் முதல் படியே உலகத்தின் இப்பிரபஞ்சத்திலிருந்து நாம் ஒத்தவர்களாய் இராதபடி பிரிந்தவர்களாய் இருப்போம். It doesn't mean leaving this world. அப்படியானால் இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. It doesn't mean cutting yourself from all people. எல்லா ஜனங்களை விட்டு உங்களை நீங்கள் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. Because if you are going to do that, then you cannot live in this world. அப்படி நாம் செய்தால் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. It means you do not follow the traditions and the way they live. அவர்களுடைய பாரம்பரியங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையின் முறைகளையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. Do not be conformed. அவர்களோடு ஒத்தவர்களாக இருக்காதீர்கள். Secondly, இரண்டாவதாக, and touch not the unclean thing. அசுத்தமானதை தொடாதிருங்கள். See, God says, you are my people. தேவன் சொல்றார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். You are my people. நீங்கள் என்னுடையவர்கள். You are my people. நீங்கள் என்னுடையவர்கள்.
But there's no point of just saying, I'm God's people, I'm God's people. நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் போதாது. If you are God's people, there has to be corresponding action. நீங்கள் தேவனுடைய ஜனம் என்றால் அதற்கேற்ற செயல் இருக்க வேண்டும். What action? அது என்ன செயல் அது? Come out and be separate. நீங்கள் பிரிக்கப்பட்டவர்களாய் இருங்கள். Number 2, you should not touch the unclean thing. இரண்டாவதாக அசுத்தமானதை தொடாதிருங்கள். You can touch through your mind. உங்கள் மனதின் மூலமாக அசுத்தமானதை தொட முடியும். You can touch through your words. உங்கள் வாயின் வார்த்தைகள் மூலமாக தொட முடியும். You can touch through your words. உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக தொடலாம். You can touch through the actions of the flesh. உங்களுடைய மாம்ச சரீரத்தில் செய்கிற செயல்களின் மூலமாக தொடலாம். So touch not the unclean thing. அசுத்தமானதை தொடாதிருங்கள். And I will receive you. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. Now look at this statement. இந்த வார்த்தையை கவனிப்போம். Who is God saying, and I will receive you? தேவன் யாரிடத்திலே சொல்கிறார் உங்களை நான் ஏற்றுக்கொண்டு என்று யாரிடத்திலே சொல்கிறார்? Who does God refer to? தேவன் யாரிடத்திலே இதை பேசுகிறார்? Go to the book of 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். It's very, very interesting. மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. Verse 14. 14ஆம் வசனம். Be not unequally yoked together with unbelievers, for what fellowship hath righteousness with unrighteousness? What communion hath light with darkness? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? Now all of you know these verses. He is talking to those who are already righteousness. He is talking to those who he calls as light. ஏற்கனவே நீதியாக இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஒளி என்று சொல்லப்பட்ட அவர்களுக்கு தான் பேசுகிறார். And he is telling, though I call you as light, though I call you as righteousness, I will receive you only when you do what I tell you to do. நீங்கள் நீதியாக இருந்தாலும் நீங்கள் வெளிச்சமாக ஒளியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்தால் தான் உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். Now read it very clearly once again. திரும்பமாக நாம் வாசிக்கலாம். Wherefore come out. Who is he telling come out? ஆனபடியால் நீங்கள் புறப்பட்டு பிரிந்து போய். Who is he telling? யாரிடத்தில் சொல்லுகிறார்? He is talking to those who are already called as righteousness. ஏற்கனவே நீதி என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு தான் சொல்லுகிறார். He is talking to those who are already called as light. ஏற்கனவே வெளிச்சம் ஒளி என்று அழைக்கப்படுகிறவர்களிடத்தில் தான் பேசுகிறார். Verse 15, what concord hath Christ with Belial? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? In other words, he is talking to those who are already called as Christ. ஏற்கனவே கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறவர்களிடத்தில் பேசுகிறார் தேவன். And he says, if you do what I say, then I will receive you. நான் சொல்லுகிற காரியத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். Now today many people do not act in line with what God expects them to do. தேவன் எதிர்பார்க்கிறதான முறையிலே अनेகர் செயல்படாமல் இருக்கிறார்கள். They don't understand many scriptures. பல வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். You got to be very careful. நாம் வெகு எச்சரிப்பா இருக்க வேண்டும். Come out, be separate, touch not the unclean thing, you righteousness, you light, you Christ, and I will receive you. தேவ நீதியாக இருக்கிறதான நீ, கிறிஸ்துவாக இருக்கிறதான நீ, வெளிச்சமாக இருக்கிறதான நீ அவர்களை விட்டு பிரிந்து போய் வரும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். பிரிந்து அசுத்தமானதை தொடாமல் இருக்கும்போது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் பிரிந்து அசுத்தமானதை தொடாமல் இருக்கும் பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். I will receive you. நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். And after I receive you, I will do something. ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு காரியத்தை செய்வேன். Next verse. அடுத்த வசனம். And I will be a father unto you, and you shall be my sons and daughters, saith the Lord God Almighty. உங்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். Now this is very, very interesting. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. God says, if before I be a father unto you, before you be my son, I have to receive you. நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பதற்கு முன்பு, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பதற்கு முன்பு உங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Who is saying this? இதை சொல்வது யார்? Say the Lord Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார். Almighty means all things are possible for him. சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லும்போது சகல காரியங்களும் அவராலே கூடும். Omnipotence. சர்வ வல்லமை உள்ளவர். And he is saying, I, the Lord Almighty, am telling you, I will be a father unto you, and you will be my son. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். When? எப்பொழுது? When I receive you. நான் உங்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான். But pastor, don't you know in Galatians chapter 4 verse 6 and 7, Paul says, and because you are sons, God has sent forth the spirit of a son into your hearts, crying, Abba, Father.
கலாத்தியர் 4:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்பொழுது தேவனுடைய குமாரனாக பிள்ளையாக இருக்கிறபடினால், புத்திரனாக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தன்னுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களில் அவர் அனுப்பியிருக்கிறார். Paul is telling in verse 6, because you are sons. அப்போஸ்தலனாகிய பவுல் 6வது வசனத்திலே நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியால், In verse 7, 7வது வசனத்திலே wherefore thou art no more a servant but a son. ஆகையால் நீ இனி அடிமையாய் இராமல் நீ புத்திரனாய் இருக்கிறாய். So if I am a son, then naturally God is my father. நான் புத்திரன் என்றால் நிச்சயமாக எனக்கு அப்பா, தேவன் அப்பா தானே. Then what is Paul right now telling here? அப்படியே இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? Okay, let me tell you something. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். What did we see in 2 Corinthians chapter 6? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நாம் பார்த்தது என்ன? What did we see? நாம் பார்த்தது என்ன? He was talking to those who are righteousness. தேவ நீதியாக இருக்கிறவர்களுக்கு தான் பேசுகிறார். He was talking to those who are light. ஒளி என்று ஒளியாக இருக்கிறவர்களுக்கு தான் பேசுகிறார். He was talking to those who he called as Christ. கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு தான் பேசுகிறார். In verse 15, he was talking to those who he calls as he that believeth. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கு என்று தான் பேசுகிறார். And he says, you are designed like that. In the same way, you are also a son. Yes, you are. That's what redemption did. It made you a son. It made you light. It made you righteousness. It made you the temple of God. It made you one that believeth. இப்படியாக தான் மீட்பின் தேவனுடைய மீட்பின் செயலானது உங்களுக்கு செய்த காரியம் இதுதான். ஏனெனில் உங்களை தேவ நீதியாக மாற்றியிருக்கிறது, உங்களை ஒளியாக மாற்றியிருக்கிறது, உங்களை கிறிஸ்துவாக விசுவாசியாக தேவனுடைய ஆலயமாக உங்களை மாற்றியிருக்கிறது. But if you just keep on saying, I'm a son of God, I'm a son of God, and live as you like, I'm trying to tell you, please understand, you will never see God as a father. You will never see yourself as a son of the Lord Almighty. ஆனால் நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய புத்திரன், நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய மனம் சொல்லுகிறதின் படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் அப்பாவாக பிதாவாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். Because verse 18 very clearly says, I will be a father and you will be my sons and daughters, said the Lord Almighty. 18வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். Do you know what's the meaning of God will be a father? You will be a son and daughter. தேவன் உங்களுக்கு பிதாவாக இருப்பார் என்பதின் அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்பதின் அர்த்தம் உங்களுக்கு விளங்குகிறதா? You will see your prayers being answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறதை பார்ப்பீர்கள். 1 John 3:22 says, whatsoever we ask we receive of him because we keep his commandments and do those things that are pleasing in his sight. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடியால், அந்த வார்த்தையை கவனிப்போம், அவருக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக நாம் பிரியமானதை நாம் செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். Who is this we in 1 John 3:22? அந்த 1 யோவான் 3:22 சொல்லப்பட்ட நாம் என்கிற நபர்கள் யாவர்? He is righteousness. அவர்கள் தான் தேவ நீதியாக இருக்கிறவர்கள். He is light. உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறவர்கள். He is one that believeth. விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தான். He is one called as temple of God. தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறவர்கள் அவர்கள் தான். But at the same time, அதே வேளையிலே, if you have to receive whatever you ask, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், if you want to see your prayers being answered, உங்களுடைய ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் பெற வேண்டும் என்றால், understand the word in between, because மத்தியிலே இடையிலே சொல்லப்பட்டதான அந்த முக்கியமான வார்த்தையை நாம் கவனிப்போம். செய்கிறபடியினால் because we keep his commandments and do those things that are pleasing in his sight, not in our sight. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், நமக்கு பிரியமானவைகளை அல்ல, தேவனுக்கு முன்பதாக பிரியமானதை நாம் செய்கிறபடியால், that means you will be seeing God as a father and you as a son. தேவனை உங்களுக்கு பிதாவாக அப்பாவாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அவருக்கு குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறதை பார்ப்பீர்கள். I'll explain it like this. இப்படியாக உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். If your father is the owner of a medical college, உங்களுடைய தகப்பன் தான் ஒரு பெரிய மருத்துவ கல்லூரியின் சொந்தக்காரர் என்று வைத்துக்கொள்வோம். Even if you get 70%, you will be allotted a seat in medicine. நீங்க 70% தான் நீங்க எடுத்திருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே ஒரு இடம் கிடைக்கும். Whereas
your friend who has got 93% will not be given a seat in that medical college. ஆனால் உங்களுடைய நண்பனாகவே இருந்து 93% வாங்கின நபருக்கு கூட மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்காது. Now why did you get that seat? ஏன் உங்களுக்கு அந்த இடம் கிடைத்தது? Because your father became, I will be a father unto you, and you his child became his son. ஏனெனில் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறவர் உங்களுக்கு அப்பாவாக அந்த இடத்திலே செயல்படுகிறார், நீங்கள் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள். So you got a seat because of your relationship, father son relationship. உங்களுக்கு அந்த இடம் கிடைத்ததற்கு காரணம் என்னவென்றால் தகப்பன் பிள்ளை என்கிறதான அந்த உறவினாலே. So this is what God is telling. I am Lord Almighty, I can do anything for you, but at the same time I want you to understand that you have to come out, be separate, touch not the unclean thing, and then only you can be my people. அதேதான் தேவன் சொல்ல, நான் சர்வ வல்லமை உள்ளதான தேவன், என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் சகலவற்றையும் செய்ய முடியும், ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் புறப்பட்டு பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். But at the same time you can find there are certain people like this as described in Jeremiah 4 and verse 22. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சிலர் இருக்கிறார்கள், இப்படியாக விவரிக்கப்பட்டுள்ளது. For my people is foolish. என் ஜனங்கள் மதியீனமாய் இருக்கிறார்கள். See, look at this. God is telling my people is foolish. என்னுடைய ஜனங்களோ மதியற்றவர்கள். Why? ஏன்? They have not known me. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். They are sottish children. அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். They have none understanding. அவர்களுக்கு உணர்வே இல்லை. See, here he calls them as my people, children. இந்த இடத்திலே அவர் சொல்கிறார் என் ஜனங்கள், அடுத்தது பிள்ளைகள். But the problem is they are foolish and sottish. அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. Listen, child of God. தேவ பிள்ளையே, if you want to experience the blessings and the protection and the preservation of God, தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், then you better understand that you have to be his people. நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். Being his people is not a designation. அவருடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்வது ஒரு பட்டம் அல்ல. Son of God is not a designation. தேவனுடைய புத்திரன் என்று சொல்லிக் கொள்வது நமக்கு ஒரு பட்டம் அல்ல. Today many people think son of God is a designation, believer is designation, I am God's people is a designation. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வது ஒரு பட்டம் என்று எண்ணுகிறார்கள், விசுவாசி என்று சொல்வது ஒரு பட்டம் என்று எண்ணுகிறார்கள், நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்வது அதை ஒரு பட்டம் என்று எண்ணுகிறார்கள். It's not designation. அது ஒரு பட்டம் அல்ல. You have to act what you are. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அப்படியாக நடந்து கொள்ளுங்கள். God's redemption power made you his son. தேவனுடைய மீட்பின் வல்லமை உங்களை பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. It made you the light. தேவனுடைய மீட்பின் வல்லமை உங்களை ஒளியாக மாற்றி இருக்கிறது. It made you righteousness of God. தேவனுடைய மீட்பின் வல்லமை உங்களை தேவநீதியாக மாற்றி இருக்கிறது. After making you light, righteousness and his people, he says, act as who you are. நீதியாக உங்களை மாற்றின பிறகு, பிள்ளையாக மாற்றின பிறகு, சொந்த ஜனமாக மாற்றின பிறகு அவர் எதிர்பார்ப்பது நீ எப்படியாக மாற்றப்பட்டாயோ அப்படியே ஜீவி. Instead of doing that, if you're going to act contrary, God says my people are foolish. அதற்கு மாறாக நீங்கள் வித்தியாசமான, அதற்கு முரண்பாடான முறையில் நடந்து கொள்வீர்களானால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல பைத்தியமுள்ள பிள்ளைகள். Why does God come into the land? ஆபகுக் தீர்க்கதரிசனத்திலே நாம் பார்த்தோம், தேவன் எதற்காக வந்தார்? Why did God come? தேவன் எதற்காக வந்தார்? Why did he march through the land? எதற்காக தேவன் பூமியிலே நடந்தார்? For the salvation of his people, for the salvation of his anointed. தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் ரட்சிப்புக்காகவுமே நடந்தார். Don't be foolish. மதியீனமாய் இருக்காதீர்கள். Because the Bible says pestilence went forth before him. வேதம் சொல்கிறது அவருக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக கொள்ளை நோய் முன் சென்றது. And the plague or burning diseases went forth at his feet. வாதை இல்லாவிட்டால் எரிபந்தமான காய்ச்சல் அடிகளிலிருந்து புறப்பட்டது. Now when Habakkuk saw this, why God came? ஆபகுக் இதை பார்த்தார், தேவன் எதற்காக வந்தார் என்பதை ஆபகுக் கண்டபோது, and because he knew he was his people and he knew he was anointed, look at what he says in Habakkuk 3:17 to verse 19. Although the fig tree shall not blossom, neither shall fruit be in the vines, the labor of the oil shall fail, and the field shall yield no meat, the flock shall be cut off from the fold, and there shall be no herd in the stalls. Yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. The Lord God is my strength, and he will make my feet like hinds' feet, and he will make me
to walk upon my high places. ஆபகுக்கு நன்றாக தெரியும் தான் தேவனுடைய ஜனம் என்றும் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அதே அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கிய உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். In other words, Habakkuk knew that though at present what he was seeing was not good, அவர் தற்காலத்திலே கண்டதான காரியங்கள் நன்மையானதாக நலமானதாக இல்லாவிட்டாலும், verse 17, the fig tree did not blossom, 17ஆம் வசனத்திலே பார்க்கும், அத்திமரம் துளிர்விடவில்லை, fruit was not there in the vines, திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகவில்லை, labor of the olive had failed, ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போயிற்று, fields did not yield any meat, வயல்களிலே தானியம் விளையவில்லை, flock cut off from the field, ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிற்று, and no herd in the stalls. தொழுவத்திலே மாடுகள் இல்லை. Yet I will rejoice in the Lord. அப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் I இருப்பேன். will joy in the God of my salvation. என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். Look at that. Because he knew that God was coming forth for the salvation of his people. ஏனெனில் அவர் அறிந்திருந்தார் தேவன் தன்னுடைய ஜனத்தின் இரட்சிப்புக்காக அவர் வந்தார் என்பதை அறிந்திருந்தார். That's why he's saying God of my salvation. என்னுடைய தேவன் என்று சொல்கிறார். என் இரட்சிப்பின் தேவன். I will rejoice. நான் அவருக்குள் களி கூறுவேன். I will joy in this God. இந்த கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். And then he declares prophetically in verse 19, the Lord God is my strength. 19 வசனத்திலே தீர்க்கதரிசனமாக கூறுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடைய பெலன். No plague, no pestilence can touch me. எந்த கொள்ளை நோயும், எந்த வாதையும், எந்த விதமான எரிபந்தமான காய்ச்சலும் என்னை தொட முடியாது. Lord God is my strength. அவர் என்னுடைய பெலனாய் இருக்கிறார். My salvation. அவர் என்னுடைய இரட்சிப்பு. And he will make my feet, look at this, he will make my feet like hinds feet. அவர் என்னுடைய கால்களை மான் கால்களைப் போலாக்கி, and he will make me to walk upon mine high place. உயரமான ஸ்தலங்களில் என்னை அவர் நடக்க பண்ணுகிறார். Look at this powerful authoritative statement. எப்படிப்பட்ட வல்லமையான அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள். He will make my feet. என்னுடைய கால்களை he will make me to walk. என்னை அவர் நடக்க பண்ணுவார். I know it's going to happen. எனக்கு தெரியும் அது நடக்க போகிறது என்று. That's why I'm going to rejoice, I'm going to be joyful in the God of my salvation. அது நடக்க போகிறது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். So you are listening to this message. இந்த செய்தி கேட்கிறதான நீங்கள் be blessed. ஆசீர்வாதமாய் இருங்கள். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். You're such an amazing person. நீங்கள் மிகவும் ஆச்சரியமான நபர். You're born to reign. நீங்கள் ஆழ பிறந்தவர்கள். Born to conquer. நீங்கள் மேற்கொள்ள பிறந்தவர்கள். Not to be afflicted by plagues and pestilences and decrees and lack. கொள்ளை நோயினாலும் வாதையினாலும் குறைவினாலும் நஷ்டத்தினாலும் பாதிக்கப்படுவதற்கு பிறந்தவர்கள் அல்ல. Every day is going to be miracle day. ஒவ்வொரு நாளும் அற்புத நாளாய் இருக்க போகிறது. Every day is going to be supernatural day. ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாளாய் இருக்கும். Every day outstanding miracles are going to take place in your life. ஒவ்வொரு நாளும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். You will always be the head and not the tail. நீங்கள் எப்பொழுதும் தலையாக இருப்பீர்கள், வாலாக அல்ல. You will always be above, never beneath. நீங்கள் எப்பொழுதும் மேலாக இருப்பீர்கள், கீழாக அல்ல. The power of the Lord will cover you. கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்ளும். The anointing of the Lord will move upon you. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மூடிக்கொள்ளும். Demons will be paralyzed. அசுத்த ஆவிகள் செயலிழந்திருக்கும். Strongholds will break. அரண்கள் எல்லாம் உடைந்து போகும்.